Indian real estate history la first time ever. நம்ம G Square la 1+1 offer ஒரு plot வாங்கினா ஒரு plot free. Call 8939750009. அமெரிக்க படைகள் வெளியேறிய பிறகு கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி நடந்து வருகிறது. இஸ்லாமிய மதச்சட்டத்தின் கீழ் ஆட்சி நடத்தும் தலிபான்கள் பெண்களின் உரிமைகளை பறித்துள்ளனர். குறிப்பாக பெண்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. ஆண்களுக்கு அடிமையாக இருக்க மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தாலிபான் அமைப்பின் தலைவரான ஹிபதுல்லா அகுன்சாடா கையெழுத்திட்ட புதிய 90 பக்க குற்றவியல் சட்டம் ஆப்கானில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த புதிய சட்டத்தின்படி ஆப்கானிஸ்தானின் மக்கள் உயர் வகுப்பு, நடுத்தர வகுப்பு மற்றும் கீழ் வகுப்பு என பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மதத் தலைவர்கள், மத குருமார்கள் அனைவரும் சட்டத்திற்கு மேம்பட்டவர்கள் என்றும் அவர்களை நாட்டின் குற்றவியல் சட்டம் கட்டுப்படுத்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர் வகுப்பினருக்கு சம்மன் மட்டுமே அனுப்பப்படும் என்றும், நடுத்தர வகுப்பினருக்கு சிறையும், கீழ் வகுப்பினருக்கு சிறை தண்டனையோடு உடல் ரீதியான தண்டனையும் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 17ஆம் நூற்றாண்டில் அவுரங்கசீப்பின் ஆட்சியின் மத தீர்ப்புகளின் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட சமூக வர்க்கத்தை அடிப்படையாக கொண்ட தண்டனை முறை என்று கூறப்படுகிறது. புதிய சட்டத்தில் ஆப்கான் கணவர்கள் தங்கள் மனைவிகளையும் குழந்தைகளையும் வலுக்கட்டாயமாக அடிக்கவும் தண்டிக்கவும் அனுமதி அளித்திருக்கிறது. அடிக்கும்போது எலும்பு முறியாதவரை, வெளிப்படையான காயம் ஏற்படாத வரை கணவரின் செயல் குற்றமாக கருதப்படாது என்றும், காயம் ஏற்பட்டாலோ எலும்பு முறிந்தாலோ கணவருக்கு 15 நாட்கள் வரை மட்டுமே சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தங்கள் உடல் முழுமையாக மூடப்பட்டிருப்பதை உறுதி செய்து கொண்டு அவர்களின் கணவர் அல்லது ஆண் பாதுகாவலருடன் மட்டுமே புகார் அளிக்க வர வேண்டும் என்றும், பெண்கள் தங்கள் காயங்களை நீதிமன்றத்தில் காட்ட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஒரு பெண் தனது கணவரின் அனுமதியின்றி தனது பிறந்த வீட்டில் தங்கினாலோ, கணவர் அழைத்தும் வராமல் இருந்தாலோ அந்த பெண்ணுக்கு 3 மாதங்கள் வரை சிறை தண்டனை வழங்கலாம் என்று சட்டத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. அந்த பெண்ணின் குடும்பத்தினர் கணவனுக்கு அவளை திருப்பி தரவில்லை என்றால் குடும்பத்தினரும் அதே தண்டனைக்குரிய குற்றவாளிகள் ஆவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இஸ்லாத்தை விட்டு வெளியேறும் ஒரு பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படலாம் என்று கூறியுள்ள புதிய சட்டம், கூடுதலாக அந்த பெண் இஸ்லாம் மதத்திற்கு திரும்பும் வரை ஒவ்வொரு 3 நாட்களுக்கும் 10 சவுக்கடிகள் தண்டனையாக வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாலிபானின் சட்டம் பெண்களுக்கு எதிரான உடல், உளவியல் மற்றும் பாலியல் வன்முறையை தூண்டும் வகையில் உள்ளதாக சர்வதேச மனித உரிமை நிபுணர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர்.